இருக்கிறது. யாரை பார்க்க? எங்கே என் காதலி கச்சிலை? கச்சிலை உன் காதலியா? ஆமாடா. நம்மளுக்கு முன்னாடி காமிச்சிட்டு பார்க்கிறேன். எங்கே? நானும் கரண்ட் பில்லு கட்டிக்கிறேன். கரண்ட் பில்லு கட்டியா? கொஞ்சமா கவுண்ட் தருப்பாங்க. உச்சி மண்டையில அவமானப்பட்டு வந்திருக்கிறேன். எக்கப்பட்டு வந்திருக்கிறேன். வேதனைப்பட்டு வந்திருக்கிறேன். என்ன நடந்து தெரியுமா? என்ன நடந்ததுங்க? வந்திருக்கிறாளே முத்தழகே. ஆமா. என்னை பார்த்து விட்ட கச்செருப்புக்கு சமம் என்று சொல்லிவிட்டான். வேலைக்காரன் கூலிக்காரன் என்று அந்தபடி ஏற்றி விட்டால் என்ன? ஏங்க இதெல்லாம் பார்த்து நீங்க அமைதியா இருந்தீங்க. என்ன செய்வது? ஆமாங்க. நினைக்கிறது அதே இடத்துல அவளை. அப்படியா? ஆகையா சரிங்க. அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா நடக்க போய். அப்படியா? மஞ்சள் நீராட்டு விழா என்ன நடக்கும் தெரியுமா? இவ்வளவுதானே. ஆவது பின்னால், அழிவது பின்னால், சாவது பின்னால், சாவது பின்னால். நீங்க கோடு போடுங்க. அது மேல ரோடே போடுறேன். அந்த உரல காமிங்க. அது மட்டுமல்ல, நாம் இருவரும் யார்? அந்தரங்க காதலர்கள். ஆனால் மன்னர் அரசவையில் நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். நடிப்பு மட்டும் தானே? நடித்துதான் இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும். அமைச்சரை காணவில்லை. அமைச்சரே அனைத்து உங்கள் தலைமையில் தானே நான் தான் ஏற்பாடு செய்ய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இருந்தாலும் தங்கைக்கு மஞ்சள் நீராட்டு விழாவித்து என் தங்கையை பார்த்து விட்டேன். தங்கா யார் வாயிலும் நல்ல வார்த்தை வருது. செத்துமா உங்களுக்கு பார்த்தாலும் சாப்பிட சாப்பிட சொல்றேன். உட்காராத. ஆமா சம்மா விளக்க அமுச்சிட்டு உட்காரு. சேவிச்சுட்டு உட்காரு. அம்மா
மஞ்சள் நீராட்டு விழா நலங்கு வைக்கணும். அந்த பூஜைக்கு வந்த பாட்டு இதுதான் எனக்கு வேண்டும். எப்படி தெரியுமா? பூஜைக்கு வந்த சிங்கார வேலனி தேவா
ஒரு சிறப்பான பாட்டு பாடணும். பாட்டு பாட்டா? என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? உட்கார வைக்கிறதுக்கு பாட்டு தெரியாது. தெரியாதுடா. ஏறி கரை மேல சிறப்பான நாட்டியம். வாய் தரமா திறக்கவா? ஏறி நல்லா இழந்த பாட ஏறி நல்லா முழிக்கட்டுமா மாமா, பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. அவருடா என்னது அவருடா இப்போ அவங்க அது மாதிரி கேட்க கூடாது. அவருடா தெரியுதா? எப்படி கேட்கலாம்? ஐயா என்ன ஆகும்? இந்த பவுன் போடு. நான் நிராயுத பாவியாளி. நாட்டிய சிறப்பாக இருந்தால் எதனால் புரியும்? இந்த நாட்டியம் எனக்கு பிடிக்கவில்லை. என்ன சொல்கிறது? இதை விட சிறப்பான நாட்டியம் என் கைவசம் இருக்கிறது. இதை விட சிறப்பான நாட்டியமா? ஆமா. யார் அது? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். அப்படியா? ஆமா. நான் பார்த்ததே கிடையாது. நாட்டியம் சிறப்பாக இருக்கும். அப்படியா? பெயர் கச்சிலை. கற்சிலை. என்னம்மா? இவர்களுக்கு தான் மஞ்சள் நீரட்டி விழா. நாட்டு இளவரசி வணக்கம் சொல்லு. இளவரசி அம்மா, நீ மனதால வணக்கங்களம்மா. வாழ்க வாழ்க. நாட்டு இளவரசன். இளவரசரே, நீங்க மனதால வணக்கங்கள். வாழ்க 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 நலமோடு இருக்க வேண்டும் என்பாவாய். எவ்வளோ மேடம்? என் பணம் யாருங்க இது? டேய், தெய்வத்தின் திருமகள் அவளை பார்த்து என்னடா சொல்ற? தெய்வமே பாருங்க, தெய்வம் ஏய், என் தங்கச்சிடாவா? அண்ணன். அமைச்சர் தங்கையடா. தங்கை, தங்கை, என் தங்கை. உஷாரையா உஷாரு. கச்சிலை. இவர்கள் இரண்டு பேரையும் நீ. ஜாக்கிரதை. விடக்கூடாது இவர்களை.
நாளான தாமரை அண்ணா தங்கா இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து நாட்டியம் ஆடினார்கள். உண்மைதான். அவளை எடுப்பா சிறப்பா கிடைக்காது. இவள் வந்து நாட்டியம் ஆடினாலே அதனால்? அது மிகவும் பிடிச்சிருந்தது. அப்படி அம்மா. அதனால அதனால்? இவருடைய மனமகிழ்ந்து அவளுக்கு ஒரு பரிசு தரப்போறேன். அப்படி அம்மா. தடை என்பது கிடையாதம்மா. அவனுக்கு எண்ணம் போல் செய்யம்மா. சரிங்க. ஆமா இங்க வாம்மா. என்னம்மா? உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பேர் தான் கற்சிலை. அழகான பெயர். அப்படியா? பெயருக்கு ஏற்ற உருவம், உருவத்திற்கு ஏற்றவாறு அழகு, அழகுக்கேற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியா? அதனால இவருடைய மனம் மகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு தரப்போறேன். பரிசா? என்ன தெரியுமா? என்ன? நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாலை எனக்கு கொடுத்தார். இப்பொழுது இந்த முத்தார மாலையை நீ தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னம்மா பரிசா? இங்க பாருங்க, இதுவரையிலும் எத்தனையோ நாள் போய் நாட்டியம் ஆடி இருக்கேன். ஆனா என் கை நீட்டி இதுவரை பரிசு வந்து கிடைக்காது. உங்களோட பரிசு எனக்கு வேண்டாமா? ஏமா இங்க பாரு, இதற்கு முன்பதாக நாட்டிய பெண்கள் வந்து என்னுடைய நாட்டில் நாட்டியம் ஆடி இருக்கின்றார்கள். அவர்கள் ஆடினார்களே நாட்டியம், அது அவ்வளவு ஒரு சிறப்பா கிடைக்காது. உன்னுடைய நாட்டியம் பிடிச்சதால் ராமனுக்கு நான் பரிசு தரேன்னு சொல்றேன். அப்படியா? நீங்க பாருங்க, அப்படி நீங்கள் கொடுக்கும் பரிசு பெற வேண்டும் என்றால் நான் கொடுக்கும் பரிசு நீங்க பெற்றுக் கொள்ளுங்க. அப்போது நம்ம பரிசை பெற்றுக் கொள்றோமா? போது நிறுத்த உன்னுடைய வார்த்தையை. என்ன? நான் யாரு? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கமல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால்
உங்களது பரிசு எனக்கு வேண்டாம். நான் சரி, நில்லு. எதற்காக வீண் வாக்குவாதம்? சரி, அந்த பைசா எடுத்துட்டு வந்து சொல்றேன்ல, ஆமாமா. முதல்ல இதை வாங்கிக்கோ. அப்படியா? அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம். சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. என்ன இது? இது என்ன தெரியுமா? இதுதான் மா பலா வாழை சொல்லக்கூடிய முக்கணி சாருமா. அப்படியா? ஆமா. இதனுடைய மகத்துவம் என்ன? இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? ஆ. இதை நீங்கள் அருந்தினால் ஆ. என்றுமே உங்களுக்கு வயதாகாதுமா. நீங்க எப்படி இப்ப இருக்கீங்களோ அதுவும் இளமையடு அப்படியே இருப்பீங்கம்மா. அப்படியா? ஆமா. சரி சரி, கொடு. அப்படி போ. அண்ணா, தங்கா அண்ணா, என்னம்மா? அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ ஒரு பரிசு கொடுத்திருக்கிறார். என்னம்மா சொல்ற? நாம் கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கவில்லையே. ஆமா, அது என்னமோ உண்மைதான். அவ ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கிறா. அப்படியா? என்ன செய்யறது? அதனால் அவ கொடுத்த பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்படியா? என்னம்மா பரிசு இது? என்ன தெரியுமா? இதுதான் மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழரசம். அப்படியா? இதை அருந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியாம்மா? வயதே ஆகாதா? அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா, நீயே அருந்துமா அத. இங்க பாருங்கண்ணா, என்னம்மா இதை நான் சாப்பிட்டு என்ன ஆக போகுது? நான் யாரு? என் நாட்டு இளவரசி. அது மட்டுமா, இதே நாட்டுல வாழ போறவளா என்ன? கிடையாது. திருமணம் முடிஞ்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போறவன். இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். ஓ, என்றுமே இளமையாக இருக்கலாம். என் நாட்டு மக்களை சீரம் சிறப்போடு பார்த்துக் கொள்ளலாம். இதுதான் சொல்ல வந்தது. எனக்கு புரிந்து விட்டதம்மா. சீக்கிரம் கொடுமா. குடிக்கமா? குடிக்க போறோமா? குடிக்க போறோமா? என்னம்மா அதை சாப்பிட்டு ஒரு நெடியா இருக்குது? ஐயோ அண்ணா, அது பழரசல்ல, அப்படிதான் இருக்கும். ஒன்னாகாது, நீங்க சாப்பிடுங்க. ஆமா, ஏன்னா கீழே துப்பிட்டீங்க. ஐயோ, இங்க பாருங்களேன், போதும், அதிகமா பிடிக்காதீங்க. ஐயோ, நடியா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் எதனா ஆயிட போதுண்ணா. குடுங்க, போதுண்ணா, போதுண்ணா. கீழே மேலையும் ஊத்திக்கிட்டு கொடுங்க. ஏன் உன் கால் ஒரு இடத்துல நிக்காதா? அந்த பெண் எங்க இருக்கிறா? அது இருக்கிறா. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட அழகை நான் பார்த்ததே கிடையாது. கச்சிலை, எப்பொழுது உன்னை பார்த்தீனோ அப்பொழுதே உண்மையில் நான் ஆசைப்பட்டு விட்டேன். இனிமேல் வாழ்ந்தால் உன்னோடு, இல்லை என்றால் இந்த மண்ணோடு நான் மாண்டு இருந்து விட்டேன். கச்சிலை, அது யாரையுமா சொல்கிறேன்.
அண்ணா இப்பேற்பட்ட காரியத்தை செய்கின்றேன் அண்ணா. இந்த மாபெரும் சபையில் எத்தனையோ நாட்டு மன்னர்கள் எத்தனையோ நாட்டு இளவரசர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. கேவலம் யாருன்னா என்னுடைய மஞ்சள் நீராட்டு விழாக்கு நாட்டியமாட வந்த ஒரு தாசி, ஒரு வேசி, ஒரு செவிலியர். நீங்க குத்தி கால மேல உள்ள இருக்க மாதிரி இப்ப தாசின்றா எப்படி என்றாலே இல்லடி சொல்ல, இல்லடி சொல்ல, ஐயோ, இல்ல. தாயே வாழ் சாவ போறீங்க. நீ போகாதடி சொல்ல, நீ இல்லைனா நானும் இருந்துட்டு விட்டு சொல்ல. நீ போகாத. எப்போது உன்னை தாசி பேசிட்டு உரைத்தாலும் இனிமேல் நீ என்னுடைய மனைவி. உன்னை பார்த்த போதே உன் மீது நான் ஆசைப்பட்டு விட்டு இப்போது இவள் முன்பே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள போகிறேன். வேண்டாண்ணா. கச்சிலை, இனிமேல் நீ என்னுடைய மனைவி. இப்போது என் தங்கை இனிமேல் கச்சிலை என் நாட்டு மகாராணி நீதான், என் நாட்டு மன்னன் நான். இனிமேல் அவள் உன்னை எதிர்த்து பேசவே முடியாது. அப்படியா? ஆமா, அப்படினா என்னதான் இருந்தாலும் இருந்தாலும் என்னுடைய நாத்தனாரு ஒரே ஒரு வார்த்தை அண்ணன் மண்ணு சொல்ல. ஆமா ஆமாங்க. ஆய் கச்சிலை, அடி பாவி, என் மனைவி கச்சிலையை தாசி வேசி என்று உரைத்து விட்டாயே. தங்கா, போனது போகட்டும். இத்தனை பேர் இருக்க சபையிலே உன் கரநெற்றியை நடித்து விட்டாய். நான் உன்னை மன்னித்து விடுகிறேன். ஆனால் அந்த பத்தினி தெய்வத்தை பார்த்து ஒரு முறை அண்ணி என்று சொல்லிவிடு. சொல்ல முடியுமா? முடியாதா? அண்ணா, நீங்கள் 1000 முறை எடுத்து வைத்தாலும் சரி என்னுடைய மனம் மாறப்போவது கிடையாது. நிச்சயமாக அண்ணி என்ற வார்த்தை எடுத்துரைக்க முடியாது. நிச்சயமாக முடியாதுண்ணா. முடியாது. சத்தியமாக என்ன சொன்னாய்? எங்கிருந்தோ வந்தவர்களுக்காக உடன் பிறந்து தங்குகின்ற பாராமையில் இப்படி என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடுவது நியாயமாகும் அண்ணா.